கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியான நாமக்கல் மாவட்டம் 1997ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து உருவாக்கப்பட்டது. இந்த மாவட்டம் நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், பள்ளிபாளையம் ஆகிய 5 நகராட்சிகளையும், சேந்தமங்கலம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட 15 ஊராட்சி ஒன்றியங்களையும், மோகனூர், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட 19 பேரூராட்சிகளையும், 322 ஊராட்சிகளையும் உள்ளடக்கியது. நாமக்கல் என்றவுடன் நினைவிற்கு வரும் புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில், ஜேடர்பாளையம் படுகர் அணை, கொல்லிமலை ஆகாயகங்கை போன்றவை இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் இடங்களாகும். திருச்செங்கோட்டில் உள்ள காந்தி ஆசிரமம் இந்த மாவட்டத்திற்கு தனித்த அடையாளத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தின் பிரதான தொழிலாக விவசாயம் இருக்கிறது. இங்கு நெல், வாழை, கரும்பு, மஞ்சள், மரவள்ளி, பருத்தி, நிலக்கடலை, ஆமணக்கு மற்றும் பாசிப்பயிறு போன்றவை அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. முட்டை உற்பத்தியில் நாமக்கல் மண்டலம் தேசிய அளவில் 2வது இடம் வகிக்கிறது. லாரி கட்டும் தொழில், ஜவ்வரிசி உற்பத்தி, கறிக்கோழி உற்பத்தி போன்றவை பெருமளவில் இந்த மாவட்டத்தில் நடந்து வருகின்றன. மோகனூரில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், பள்ளிபாளையம் பகுதியில் தனியார் காகித ஆலையும் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ராசிபுரம், சேந்தமங்கலம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இம்மாவட்டத்தில் உள்ளன. மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,60,834. இவர்களில் ஆண்கள் 6,69,897 பேர், பெண்கள் 6,90,836 பேர், 3ஆம் பாலினத்தவர் 101 பேர். திருச்செங்கோட்டை தவிர பிற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம். மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாமக்கல்லும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக பரமத்தி வேலூரும் உள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4 இடங்களையும், தேமுதிக 2 இடங்களையும் கைப்பற்றின. நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, எதன் அடிப்படையில் இம்மாவட்ட மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள், கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து தொகுதிகளிலும் உள்ள மக்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது. ராசிபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் வாகன போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பவை மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றன. சேலம் ரோட்டில் இருந்து புதுப்பாளைய ரோட்டத்தை இணைக்கக்கூடிய அளவில் உள்ள மினி பைபாஸ் இருந்தால் ராசிபுரம் போக்குவரத்து மிகவும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே வேளையில் குறிப்பாக NH 7 இன்னைக்கு ATC டிப்போ பணிமனையில் இருந்து வெண்ணந்தூர் பிரிவு ரோடு வரைக்கும் ஒரு மேம்பாலம் அமைக்கணும். விவசாயத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை இது மூலம் அந்த மாதிரி ஒரு அமைப்பே இங்கே நம்ம ஊரில் இல்லை. ஸோ நம்ம தொகுதியில் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை அமைய பெற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நிறைய இடத்துல லைட்டு சௌகரியம் எல்லாம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். தண்ணி அதே மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. குமாரபாளையம் தொகுதியை பொறுத்தவரையில் காவிரி ஆறு மாசுபடுத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது
பரவலாக மக்கள் முன்வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. பள்ளிப்பாளையம் குமாரபாளையத்தை பொறுத்த வரைக்கும் காவேரி ஆறு என்பது தொடர்ந்து மாசுபட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் தண்ணின்னு சொன்னால் இங்கே இந்த பகுதி மக்கள் இந்த காவிரி ஆற்றை நம்பி தான் பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 16 மாவட்டங்கள் இந்த தண்ணி நம்பி தான் இருக்குது. ஆனால் இந்த தண்ணியில் தான் தொடர்ந்து கழிவுநீர்கள் சாய கழிவுநீர்னு சாய கழிவுநீர் பல்வேறு ரசாயனங்களை கலந்து சாயப்பட்டறைகளோட சாய கழிவுநீர் கலக்குது. இது சம்மந்தமாக தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சாயப்பட்ட தொழில் இங்கே நசிஞ்சு கிடக்குது. காரணம் என்னென்னா சாயப்பட்ட தொழிலுக்கு போதிய சுத்திகரிப்பு நிலையை அமைக்காதனால அது நம்ம காவிரி ஆற்றுல கலக்கிறனால அவங்களுக்கும் தொழில் பண்ண முடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அடிக்கடி அவங்கள ஏதோ ஒரு இதில் தொல்லப்படுறதுனால இழுத்து மூடிடுறாங்க அல்லது அடிச்சு உடைச்சிடுறாங்க. பொருளாதார சேவை அவங்களுக்கு வருது. இதனால் தொழிலாளர்களுக்கு பல நாளாக வேலை இல்லாத ஒரு வாய்ப்பு இருக்குது. குமாரபாளையத்தில் குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வழங்கப்படுது. குமாரபாளையம் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் அதிகம் இல்லை, அதனால துப்புரவு பணிகள் நடக்கலை. அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது திருச்செங்கோடு மக்களின் எதிர்பார்ப்பாகும். திருச்செங்கோடு நகரத்தில் இங்கே பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வண்டி வாகனங்கள் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த சூழ்நிலையில் சாலைகள் ஓரங்களில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எடுத்துட்டு சாலைகளை அகலப்படுத்தி சீரமைச்சு கொடுத்தா பயணிகளுக்கு போக வர நல்லாயிருக்கும். போர்வெல் தொழில், மோட்டார் தொழில், விசைத்தறி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதற்கு உண்டான வேலைவாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. திருச்செங்கோட்டில் ஒருங்கிணைந்த ஆட்டோ நகர் வேணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இது நாள் வரையில் இன்னும் அது நிறைவேற்றப்படலை. அவசர கால சிகிச்சை பிரிவு இல்லை, எலும்பு முறிவு பிரிவு சிகிச்சை தனியாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரோடு கூட்டிகிட்டு போங்க, சேலம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இது உயிரிழப்பு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எங்கள் திருச்செங்கோடில் மாவட்டத்துக்கு இணையாக நல்ல ஒரு அவசர கால சிகிச்சை போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை ஜவுளி மற்றும் விவசாய தொழில் பிரதானமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜவுளி தொழிலை சார்ந்து குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதியில் சாயப்பட்ட தொழில் நடந்துகிட்டு இருக்கு. இதிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் காவிரி ஆறு மற்றும் குடிநீர் ஆதாரங்களில் கலந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதா பரவலான குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்பவை நாமக்கல் தொகுதியில் மக்கள் முன்வைக்கின்ற முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றன. நாமக்கல் நகர் தொடர்ந்து வறட்சிக்கு ஆட்பட்டு இருக்கு. நாமக்கல் நகரை சுற்றி இருக்க ஏரி குளங்களை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அதை சுற்றி மரங்கள் நட்டு நீர்நிலைகளோட நீர் ஆதாரங்களை பெருக்கணும். குறிப்பாக கொசாம்பட்டி குளத்தை இன்னும் சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி கரைகளை சுற்றி மரம் நட்டு அந்த நிறைய தாவரங்கள் நட்டு ஒரு சிறப்பான நிலையை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்தந்த ஊருக்கு காலேஜ் கொண்டு வரணும், அந்தந்த ஊருக்கு ஃபேக்ட்ரிலாம் கட்டணும். இப்போ படித்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சென்னை, பெங்களூர்னு போக வேண்டிய கட்டாயமாயிருது. அதுக்கு பதிலாக அவங்க அந்தந்த மாவட்டத்திலே அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபேக்ட்ரியை கட்டி அவங்க வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க வெளியூருக்கு போக தேவையில்லை. சேந்தமங்கலம் பகுதியில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது மட்டுமல்லாது மாநில அளவிலான பிரச்சனைகள், வேட்பாளரின் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளிட்ட பிற காரணிகளும் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? நாமக்கல் மாவட்ட இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பார்க்கலாம். அரசியலுக்கு வர்றதுக்கு கல்வி தேவை அவசியம் நினைக்கிறீங்களா? கல்வியெல்லாம் இப்போதைக்கு யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. அவங்க நம்ம போகணும், போய் மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக நினைக்கிறாங்க. மக்களுக்கு எதுவும் செய்யணுங்கிறதே இப்போ யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. கல்வி என்பது அவசியம் தாங்க சார். எப்படி அவசியம் நினைக்கிறீங்க? ஏன்னா படித்தவங்க அரசியலுக்கு வந்தால் தான் நாட்டை எப்படி முன்னேற்றலாம், இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க நிறைய பேர் கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க. அப்போ அது எஜுகேஷனுக்கு ஒரு யூஸுமே இல்லை. படித்தவங்க வந்தால் தான் கல்வித்துறையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் கல்வித்துறை ரொம்ப அவசியம். பாடத்திட்டத்திலே புதிதாக வரக்கூடிய அரசு கல்விக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? புதிய திட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் தரது அது மாதிரிலாம் நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அது இல்லாமல் புதுசாக ஸ்கீம்ஸ்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இனிமேல் புதுசாக வரவங்க எல்லாருமே கல்விக்காக நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். புதிய அரசு வேலைவாய்ப்பு படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களை எது மாதிரி திட்டங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
அதாவது ஒரு நாட்டில் வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து முக்கியமானது வந்து வேலை வாய்ப்பு தான். அந்த வேலை வாய்ப்பு வந்து அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க எப்படியெல்லாம் இப்போ தொழிற்சாலைகள் இப்போ வந்து இப்போ நிறைய பேர் நம்ம நாட்டிலேயே சரி நிறைய பேர் படிச்சுட்டு வேலை நிறைய அறிவானவங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நாட்டுக்கு எதுவும் அது வந்து உதவி கிடையாது. அதனால் நம்ம நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நம்ம இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க ஏதாச்சும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம நாடு வளரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் தனி மனிதன் அவங்களும் நல்லா வளருவாங்க. எப்படிப்பட்டவர் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? திறமையானவர் முதல்வர் நினைக்கிறோம். திறமையானவர், அதாவது நம்ம கலெக்டர் சகாயம் மாதிரியோ அப்துல் கலாம் மாதிரியோ ஒரு ஆள் வந்து முதல்வரானால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுடைய தலையெழுத்துங்கிறது வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. அப்போ அந்த வகுப்பறையில் கொடுக்குற கல்வி நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடு செழிக்கும். அப்போ திறமையானவங்க அரசியலுக்கு வரணும், திறமையான மக்களை உருவாக்கணும். மதுவிலக்கு வந்து கொண்டு வரணும், அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஏற்படுத்தி நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். மதுவிலக்கு இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட குடும்பம் மதுனால் அழிஞ்சிட்டு இருக்கு. அதனால் அதை ஒழிக்கணும். எதன் அடிப்படையில் நீங்கள் வாக்களின்னு ஒரு வேட்பாளருக்கோ அல்ல வந்து முதலமைச்சருக்கோ எதன் அடிப்படையில் வாக்களிக்கிறீங்க? ஒரு தலைவர் நமக்கு வந்தார் அப்படின்னா நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நமக்கு வாக்களிக்கிறோம். அவங்க ஆளுமை திறன் நிறைய இருந்தது அப்படின்னா நமக்காக நிறைய நல்லது செய்வாங்கன்னு நம்பி நாங்கள் வாக்களிக்கிறோம். நம்பிக்கை மூலியமாக தான் வாக்களிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்களா தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறனால தான் நாங்கள் அவங்கள வாக்களிக்கிறோம். நம்பிக்கை மூலியமாக தான் வாக்களிக்கிறோம். ஏன்னா ஒரு முதலமைச்சரை வச்சு தான் அந்த நாட்டை எடை போடுவாங்க. அப்படிங்கும்போது திறமையானவர் ஒருத்தர் வந்தால் நம்ம நாட்டோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும். அதனால நம்பிக்கை மூலியமாக தான் வாக்களிக்கிறோம். திறமையான ஒரு முதலமைச்சரை தான் அந்த நாடு எப்போவுமே எதிர்பார்க்கும். அதனால திறமையான அடிப்படையில் தான் நான் இது பண்ணுறேன். நம்பிக்கை மூலமாக தான் நம்ம வாக்களிக்கிறோம். நம்ம வாக்களிக்கும் போது அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது செய்யணும், தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னமும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, அவங்களாம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாக்களிச்சிட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கையாகவே இனிமேலும் ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறோம். நம்பிக்கை திறமை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாக்களிக்கிறதுக்கு. அதனால வந்து நம்ம நேர்மையானவங்களை வந்து வாக்களிக்கணும். வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது நீங்கள் வந்து எது மாதிரி பார்க்குறீங்க? பணம் கொடுக்குறதுங்கிறது தவறான கட்டத்தில் பார்க்குறோம். அது பணம் கொடுக்குறதுங்கிறது அது வாக்களிக்கிறது அவங்களோட உரிமை. பணம் கொடுத்து வாக்களிக்கிறது அது தவறானது. பணம் கொடுக்குறத விட பணம் வாங்குறது ரொம்ப தப்பு. பணம் வாங்குறது நம்ம தவிர்க்கணும். பணம் கொடுக்குறது தப்பு, வாங்குறது தப்பு. மக்களே மக்களுக்காக தேர்ந்தெடுக்க ஆச்சு, மக்களாச்சு. நம்மளாம் சுயமாக யோசித்து நம்மளுக்கு ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போட தோணுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இது நம்ம மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு பண்ணல. காசு வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்புண்ணா. நாமக்கல் மாவட்ட வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது? செய்தியாளர் துரைசாமி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி? 6 சட்டமன்ற தொகுதிகள். அதாவது 6. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் யாரு? தங்கமணி. அவர் எந்த துறையுடைய அமைச்சராக இருக்கார்? தொழில்துறை அமைச்சர். போக்குவரத்து தொழில் ரெண்டுல இப்பதான் போக்குவரத்து. நம்ம தமிழ்நாடு ஆளுநர் யார்? ரோசையா. பம்பரம் எந்த கட்சியின் சின்னம்? பம்பரம் வைகோ சின்னம். வைகோ. மதிமுகவின் சின்னம். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் யார்? சோனியா காந்தி. ராஜீவ் காந்தி. சோனியா காந்தி. நம்ம தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 234. 234. தற்போதைய நிதியமைச்சர் யார்? ஓ பன்னீர்செல்வம். தமிழக சட்டப்பேரவை தலைவர் யார்? தனபால். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் துரைசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். துரைசாமி, நாமக்கல் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த நிலவரம் என்ன? நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் நம் கலா ஆய்வு மேற்கொண்ட போது இந்த பகுதியில் முக்கியமாக நிலவக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், அதாவது நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு சாலை பகுதி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதனை தீர்க்கும் வகையில் புறவழிச்சாலை, சுற்றுவட்டு சாலை அமைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மலைவாழ் மக்கள் அதிகம் வாழும் கொல்லிமலையில் அடிப்படை வசதிகள் மருத்துவமனை தரம் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையோடு அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்து வசதி செய்து தர வேண்டும். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை குமாரபாளையம், திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பகுதியில் சாயக்கழிவு பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இவங்க ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ராஜவாய்க்காலை மறுசீரமைப்பு அமைத்து கடைமடை வரை காவிரி நீரை கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், நாமக்கல் மாவட்டத்தில் முக்கிய பிரச்சனையாக, அதாவது பல ஆண்டுகளாக கிடைப்பில் ஒரு திட்டமான சரபங்கா திருமணிமுத்தாறு, அதாவது காவிரியில் செல்லும் உபரி நீரை இந்த திட்டத்தின் மூலம் இணைக்கும் நடவடிக்கை 50 ஆண்டுகள் கிடைப்புள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாளாக கோரிக்கையாகிறது. மேற்கண்ட பிரச்சனைகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.